ஆபரண தங்கத்தின் விலை முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. விரைவில் 50,000 எட்டலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் ஏழை நடுத்தர மக்கள் இனி தங்கம் வாங்குவது எட்டாக்கணியாகவே மாறிவிடக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. மார்ச் மாதம் தொடங்கியது முதல் ஒரே வாரத்தில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. கொரோனா காலம் முதலே படிப்படியாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை கடந்த 2 மாதங்களாக சற்றே குறைந்திருந்தது. எனினும் இந்திய ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலரின் மதிப்பு 83 ரூபாய்க்கு கீழ் குறைந்ததும் அமெரிக்க பெடரல் வங்கி வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை அடுத்து வரும் மாதங்களில் குறைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையை உயரச் செய்துள்ளன. இது மட்டுமன்றி ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நீடிப்பது, இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் ஆகியவையும் தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகின்றன. அமெரிக்காவுடைய சில குறியீடுகள், அதாவது குறிப்பாக வேலை வாய்ப்புக்கான குறியீடு சாதகமான சூழ்நிலை இல்லை, மற்றும் பங்குச்சந்தைக்கான குறியீடும் சாதகமான சூழ்நிலை இல்லை. இப்படிப்பட்ட போன்ற காரணங்கள். அது மட்டுமல்லாமல் பெடரல் வங்கியினுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. அதை எதிர்நோக்கியும் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது மட்டுமே முதலீடு செய்கிறார்கள். வைப்பு நிதியிலோ அல்லது பொருளாதார பங்கு சந்தையிலோ அவர்கள் முதலீடு செய்வதை தவிர்த்து வருகிறார்கள். அதுதான் உலக சந்தையில் தங்கம் உயர்வதற்கு ஒரு காரணம். இன்னும் சில வாரங்கள் தங்கம் விலை உயரக்கூடும் என்றாலும் அதன் பிறகு சிறிய இறக்கம் வர வாய்ப்புள்ளதால் திருமணம் மற்றும் சீர்வரிசை உள்ளிட்ட சுப காரியங்களுக்காக தங்கம் வாங்குவோர் காத்திருந்து வாங்கலாம் என்று சலானி தெரிவித்துள்ளார். நுகர்வோர்கள், அதாவது தங்களுடைய தேவைக்கு வாங்கக்கூடியவர்கள் இப்பொழுது தேவை இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம், அல்லது இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ பொறுத்திருந்து பார்த்து கூட வாங்கலாம். காரணம் என்னன்னா, ஒரு முறையும் தங்கம் விலை உயரும் போது ஒரு கரெக்ஷன் ஒன்று வரும். அதாவது உச்சத்துக்கு போய் ஒரு சின்ன பிரேக் கொடுத்து ஒரு பின்னால மறுபடியும் முன்னோக்கி பயணிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கரெக்டாக பார்த்திருந்து வாங்கலாம். கடந்த ஒரு வாரமாக ஏறுமுகத்தில் செல்லும் தங்கத்தின் விலை நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. தங்கத்தோட விலை தினம் உச்சகட்டத்தில் ஏறிட்டு போயிட்டே இருக்கிறதுனால எங்களை மாதிரி சாமானிய மக்கள் தினம் கூலி வேலை செய்கிற மக்களுக்கெல்லாம் இது ஒரு கனவாகவே போயிடுது. இப்போ என்னடானா தங்கம் வாங்குறதே ஒரு பெரிய ஒரு இதாகவே போயிட்டு லோன் போட்டு இஎம்ஐ எடுத்து கிரெடிட் கார்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குது தங்கம் வாங்குறதுக்கு. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கெல்லாம் தங்கம் வாங்குறதே பெரிய கனவாயிடும். தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை கடந்த ஜனவரி மாதம் 14% மேல் மத்திய அரசு உயர்த்தியது. இந்தியாவில் தங்கத்தின் விலை உயர்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அதே நேரம் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் டாலர் கையிருப்பை குறைத்துக் கொண்டு அதற்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவிப்பதால் சர்வதேச அளவில் தங்கத்திற்கான தேவை அதிகரித்து அதன் விலை தொடர்ந்து உயர்வதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.